ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த 25 நாட்களும் சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், சகல கலைகளுக்கும் காரகன் இந்த சுக்கிரன், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் சுக்கிரன், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் சுக்கிரன், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு களத்திர காரகன் இந்த சுக்கிரன், பரணி பூரம் பூராணம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிரன், சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகா பலம் பெற்றவர் இந்த சுக்கிரன், ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகம் உள்ளவர் சுக்கிர பகவான், வாகனக்காரகன் கட்டிடக்காரகன் இந்த சுக்கிர பகவான். அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மீன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல் சூரியன் புதனும் 3ஆம் இடத்துல இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருப்பது சிறப்பு. ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் சிறப்பு இல்லைனால கூட அவர் 3ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருப்பதனால அவருக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலம் சிறப்பான காலம். அதாவது சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது மனசில் ஒரு புது தைரியம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் மீனராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். தகவல் தொடர்பு கமிஷன் சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. 3ஆம் இடம் வலுப்பது ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராத பணமெல்லாம் வந்து சேரும். இப்போ ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி லட்சுமியை அருளக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது லட்சுமி யோகத்தை கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்புங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இப்போ ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ 7 சனி ஆரம்பிச்சிருக்கு. சனி பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ கோச்சாரம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பொதுவாக குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போனாவே நல்ல ஒரு சிறப்புங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா ராசிக்குள்ளே இப்போ ராகு இருக்கிறார், அதுவும் வீக்கு தான். அதே போல் இப்போ 7 சனி ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விழிப்பு தேவை, நிதானம் தேவை. அதாவது நிறைய உங்களுக்கு அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறார் சனி பகவான். அப்போ எதிரையும் ஒரு நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். அதே போல் குரு 3ஆம் இடத்துல பலவீனம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிபதியே இருக்கிறார். இது ஒரு சிறப்பு. ஆனால் சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடியவங்க, வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு அமோகமான பணப்புழக்கத்தையும் அமோகமான ஒரு யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஒரு பலம், மேலதிகாரிகள் பாராட்டு, அதே போல் உத்தியோகத்தில் உயர்வு, இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை மீனராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த 25 நாட்களும் அதிர்ஷ்டம் தேடி வருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது. அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்.
உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் 10ஆம் ஆதி 3ல் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா வேலையை விடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டிங்கன்னா அடுத்த வேலை கிடைப்பதற்கு உங்களுக்கு டைம் அதிகமாகும். அதனால் டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்க வேலையை விடாதீங்க. அதே போல் 10ஆம் ஆதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக சூரியனுக்கு 3ஆம் இடம் சிறப்புங்க. அதாவது கோச்சாரத்தில் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது மன தைரியத்தை கொடுப்பார், ஒரு ஊக்கத்தை கொடுப்பார், நல்ல வளர்ச்சியை கொடுப்பார், உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு துணை இருப்பார். அதே போல் உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றத்தை கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும். அப்போ 3ஆம் அதிபதி சுக்கிரனே இந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கிறார். அப்போ சூரியனும் அதே காலகட்டத்தில் அங்கே இருக்கிறார். அப்போ எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றியை பார்க்க முடியும் மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். அதே போல் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் நீர் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு 4க்கும் 7க்கும் அதிபதிங்க. 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது, இது போன்ற ஒரு சில நற்பண்களை புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா 4ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு மறைவாக இருக்கிறார். அதே போல் 7ஆம் அதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் தாரம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த 2ஆம் தாரம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் பார்க்கின்ற பார்வைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான இடத்தை பார்க்குங்க. இப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து பாருங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நல்ல வாழ்க்கை துணைங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வாழ்க்கை சிறப்பு தரும் இந்த காலகட்டத்தில். என்ன ஒரு விஷயம்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது மன தைரியம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். மன தைரியத்தை மட்டும் விடக்கூடாது, முயற்சியை கைவிடக்கூடாது மீனராசிக்காரர்கள். அதே போல் இப்போ மீனராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தான் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரையும் ராகு பயணிக்கிறார். அப்போ ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரையும் மீனராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஜூலை மாதம் 7 தேதிக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 2 மாதம் கவனம். இப்போ ராகு வந்து ராசிக்குள்ளே போகிறார். ஏதாவது பில்லி சூனியம் ஏவல் வச்ச மாதிரி இருக்குங்க. ஞாபக சக்திலாம் குறைவு ஏற்படும், ஒரு சிலருக்கு வெயிட் ஏறும். அதே போல் கால் பாதங்களில் வலிகளை கொடுக்கும். ஏன்னா ராசிக்குள்ளே ராகு போகிறார், அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ பாதங்களில் ஏதாவது பிரச்சனை வரும். மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருப்பது மன தைரியத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.